அருளிச் செய்த திருப்பாவை 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய். ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய். ஆற்றாது உனக்கு அடி பணியுமா போலே, எப்படி மாற்றார்கள் உனக்கு வலி தொலைத்து உன் அடி பணியுமா போலே ஆற்றாது வந்து நாங்கள் உன்னை போற்றியாம் வந்தோம். நாங்கள் உன்னை யாச்சித்து வந்திருக்கிறோம், போற்றி வந்திருக்கிறோம் என்பதை கண்ணனுக்கு நினைவூட்டுகிற பாசுரம். இந்த பாசுரத்தில் ஒரு கம்பேரிசன். ஆற்றாது வந்து பணியுமா போலே. யார் வந்தார்கள் ஆற்றாது? மாற்றார்கள் உனக்கு வலி தொலைத்து ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே. இதுதான் அந்த பாசுரத்தினுடைய கடைசி பகுதியில் அவள் சொல்வது. உன்னுடைய பகைவர்கள், உன்னிடத்தில் சண்டை போட்டவர்கள், உன்னை வேறு மாதிரியாக பார்த்தவர்கள், அவர்களெல்லாம் தங்களுடைய வலியை உனக்காக தொலைத்து விட்டார்கள். மாற்றார்கள் உனக்கு வலி தொலைந்து ஆற்றாது வந்து உன் அடி பணிந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வலிமையை இழந்து உன்னிடத்தில் சண்டை போட்ட அந்த பகைமையினால் இப்போது தளர்ந்து போய் வந்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படியா வந்திருக்கிறோம்? உன்னை போற்றியாம் வந்தோம். உன்னை போற்றுவதற்காக, உன்னுடைய பெருமையை பாடுவதற்காக நாங்கள் வந்தோம். அவர்களுக்கு கூட நீ கருணை முகத்தை காட்டுகிறாய், எங்களுக்கு காட்டாமல் இருக்கிறாயே என்று ஒரு சின்ன ஒப்பீட்டை நடத்தி எங்களுக்கு நீ அருள வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கிறாள். இந்த பாசுரத்தினுடைய முதல் பகுதியில் கண்ணனை சற்றே சீண்டுகிறாள். கடவுளை சீண்டலாமா என்று கேட்கலாம். ஆண்டாளுக்கு அந்த உரிமை உண்டு. அவள் சூடிக் களைந்த மாலைதான் வேண்டும் என்று வடபெரும் கோயிலுடையான் ஆசைப்படவில்லையா? இப்போதும் கூட ஆண்டாளுடைய மாலைகள் தாம் திருப்பதிக்கு செல்கின்றன, திருவரங்கத்திற்கு செல்கின்றன என்றால் அந்த மாலை வேண்டும், அவளுடைய அந்த சீண்டல் வேண்டும் என்றுதானே கண்ணன் ஆசைப்படுகிறான். அவள் சீண்டுகிறாள். எப்படி சீண்டுகிறாள்? பாசுரத்தின் முதல் 3 வரிகளை பாருங்களேன். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே. கண்ணனை கூப்பிட வேண்டும். கண்ணா கூப்பிட்டு இருக்கலாம். கண்ணனுடைய மற்ற பெயர்களை எல்லாம் சொல்லி கிருஷ்ணா, பரந்தாமா, அச்சுதா, ஆயர் போரேரே கூப்பிட்டு இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டாள். நந்தகோபன் மகனே. சரி, கண்ணனுக்கு நந்தகோபன் மகன் என்று சொன்னால்தான் பிடிக்கும். பலராமன் தம்பி என்றோ நந்தகோபன் பிள்ளை என்றோ கூப்பிட்டால்தான் பிடிக்குமாம். அதனால் அப்படி கூப்பிட்டாள் என்று வைத்து கொள்ளலாமா? அதற்கு முன்னாலே ஒன்று சொல்கிறாள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒரு பசுமாடு நிற்கிறது. நிறைய பால் கறக்கக்கூடிய ஒரு மாடு. அந்த மாட்டினுடைய மடியின் அடியில் கொண்டு போய் பாத்திரத்தை வைக்கிறோம். மடியை தொட்டவுடன் பாலை கரைக்கிறது. இப்போது இப்படி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் இங்கே இருக்கிறது. அந்த பாத்திரத்தில் பாலை ஊற்றுகிறோம் அல்லது நீரை ஊற்றுகிறோம். எந்த லிக்விடாக இருந்தாலும் அதை ஊற்ற 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 பாத்திரம் நிறைந்து போனால் என்ன ஆகும்? அப்படியே வழியும் இல்லையா? அதைத்தான் பொங்கி வழிகிறது என்று சொல்லுவோம். பாத்திரத்திற்குள் இருக்கும்போது பொங்கும், அப்படியே வழிந்து விடும் காய்ச்சும் போது. காய்ச்சவில்லை, ஊற்றிக்கொண்டே இருக்கிறோம் மேலே இருந்து என்றால், அதே வெப்பநிலை என்றால் அந்த பால் அப்படியே வடிந்து விடும். ஆனால் இங்கே என்ன ஆகிறது தெரியுமா? மாடு இருக்கிறது. மாட்டுக்கு கீழே அந்த பாத்திரம்.
பால் மடியிலே இருந்து பால் கீழே அந்த பாத்திரத்தில் விழுகிறது. எந்த வேகத்தில் எவ்வளவு பால் என்றால், அந்த பாத்திரத்தில் பால் விழுந்து வழியவில்லை, அப்படியே பொங்கி மேலே வருகிறது. ஏற்ற கலங்கள் கீழே இருக்கிற அந்த கலங்கள் ஏற்றுக்கொண்டு எதிர்பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும். அப்படியானால் பொங்க 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 பாலை பொழியக்கூடிய பசுக்கள். இதுபோல எத்தனை வேளை அந்த மாடு பால் கறக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் சொல்லலாமா? அமுத சுரபி கூட ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் உணவு கொடுக்கும். ஆனால் இந்த மாடு எத்தனை வேளை பால் கறக்கும்? அப்படி மாற்றாதே பால் சொரியும். எத்தனை முறை பாத்திரத்தை கொண்டு போய் வைத்தாலும் சரி, எத்தனை பாத்திரங்களை வைத்தாலும் சரி, அந்த பாத்திரங்கள் நிரம்ப 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 எதிர்பொங்கி வரக்கூடிய அளவுக்கு பாலை பொழிகிற பசு. இதுபோல எத்தனை மாடுகள்? இதுபோல ஒரு மாடு இருந்தால் கூட போதும். ஆனால் உங்கள் அப்பாவிடத்தில் இதுபோல எத்தனை மாடுகள் தெரியுமா? வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே. ஒரு மாடு இல்லை, எண்ண முடியவில்லை. எங்களுடைய 2 கரங்களால் எண்ண முடியவில்லை. அத்தனை பசுக்கள் உங்கள் அப்பாவிடத்தில் இப்படி இருக்கின்றன. கிருஷ்ணா, உங்க அப்பா கிட்ட இருக்கிற மாட்டுக்கே பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சா பால் கறக்கணுங்கிற அறிவு இருக்கே. நாங்கள் வந்து வாசலில் நிற்கிறோம், எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு இல்லையா? 5 அறிவு கொண்ட ஜீவன்களுக்கே வந்து கேட்டால் தர வேண்டும் என்கிற எண்ணம், நாங்கள் வந்து இப்படி உன்னை பாடுகிறோமே, எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு இல்லையா? ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். நீ வெறுமே தூக்கத்திலிருந்து எழுவதில்லை. உன்னுடைய அறிவை கொஞ்சம் சுண்டிப்பார், இந்த உண்மை உனக்கு புலப்படும். எழுந்து வா. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? நிறைந்த ஊற்றம், நிறைந்த உறுதி கொண்டவன், மிக பெரியவன். இந்த உலகத்தில் அவதாரங்களாக வந்து நிற்கக்கூடியவன். அப்படி அவதாரமாக வந்ததே எதற்காக வந்தாய்? ஆயர்பாடிக்கு. எங்களுக்கு அருள் கொடுப்பதற்குத்தானே ஆயர்பாடிக்கு வந்தாய். இப்போது ஆயர்பாடி சிறுமியர் நாங்கள் வந்து கேட்கிறோம், எங்களுக்கு அருள வேண்டாமா என்று கண்ணனுடைய திருவடிகளில் பணிந்து, அந்த திருவடிகளையே பற்றி கொண்டு, அதையே ஆதாரமாக கொண்டு ஆண்டாளும் அவளுடைய தோழிமார்களும் கேட்கிறார்கள். அந்த கண்ணன் கடலினை நமக்கும் ஆதாரம்தானே, நாமும் அப்படியே பிரார்த்திப்போம்.